இன்றைக்கி நாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அமைஞ்சிருக்க பீமன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாம் 6 மணிக்கு போலூர்லேருந்து கிளம்பணும். இங்கே நீங்கள் சைடில் பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதான் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஒரு சில இடத்துல வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக கூடாரமாக அமைச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே நின்று வியூ பாயிண்ட்டும் எடுக்கலாம். நாங்கள் ஒரு சில வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போயிருந்தோம். புதுசாக கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக இடம்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த வழியாக போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நீங்கள் உங்கள் பைக்கு கார்லாம் பார்க் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் இங்கே லேடிஸ் குழந்தைங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் குளிப்பாங்க. ஏன் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீக் டேஸ் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நாங்களும் ஒரு வீக் டேஸில் தான் வந்தோம். இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக ஒரு சீசனல் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு வரீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற மழை நிலவரம் பற்றி தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வாங்க. இன்றைக்கி நாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அமைஞ்சிருக்க பீமன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் ஜவ்வாது மலையில் அமைஞ்சிருக்க ஜமுனாமுத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது. ஜமுனாமுத்தூர் உண்மையிலே கொஞ்சம் ஃபேமஸான ஊர் தான். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பீமன் வாட்டர் ஃபால்ஸும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 4 வழி இருக்குங்க. நாம் போலூர் வழியாக தாங்க போகிறோம். இந்த போலூர் வழியாக போகும்போது இங்கே ரேணுகாம்பாள் கோவில் இருக்கும். அந்த கோவிலில் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே நம்மளோட மலைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த மலைப்பயணம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் காலையில் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நாமளும் ஜமுனாமுத்தூருக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ காலையில் கண்டிப்பாக போனதே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6:15 6:30 மணி தான் இருக்கும். நாம் 6 மணிக்கு போலூர்லேருந்து கிளம்பணும். இந்த போலூர் வழியை தவிர திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வழியாகவும் ஒரு வழி இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆலங்காயம் வழியாக ஒரு வழி இருக்குது. அதை விட்டீங்க அப்படின்னா வேலூர் வழியாக நீங்கள் அமிர்தி ஜமுனாமுத்தூர் வரலாம். இருந்தாலும் கண்டிப்பாக போலூர் வழியாக வரதான் ஒரு நல்ல ரூட்னு சொல்லலாம். ஏன்னா ரோடும் நல்லா இருக்கும், ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கும், உங்களுக்கும் சேஃபான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வழியாக போகும்போது ஒரு 5 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜவ்வாது மலைக்கு ஜாவடி ஹில்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2600 அடி ஹைட்டில் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இது ஒரு சீசனல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு தான் சொல்ல முடியும். வெயில் காலங்கள்லாம் அவ்வளோ பெரிய சில்னஸ்லாம் இங்கே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக சீசன் டைமில் ரொம்பவே ஒரு நல்ல இடம் தான் சொல்லலாம். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் இந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கி தாங்க இருக்குது. ஸோ இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் கண்டிப்பாக அடிக்கடி இங்கே வந்திருப்பீங்க. இங்கே நீங்கள் சைடில் பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதான் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஒரு சில இடத்துல வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக கூடாரமாக அமைச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே நின்று வியூ பாயிண்ட்டும் எடுக்கலாம். அது இல்லாமல் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போதும் வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி இடம்லாம் இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் பார்த்துட்டே போகலாம். நாங்கள் காலையிலே கிளம்புறதால இங்கே ஜமுனாமுத்தூரில் மோஸ்ட்லி நிறைய இடத்துல நான்வெஜ் ஹோட்டல் தான் இருக்கும். ஆனால் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க இந்த சாந்தி மெஸ்ஸில் வெஜிடேரியன் ஃபுட்டு கிடச்சிது. ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு உடனே நாங்கள் பீமன் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். இருந்தாலும் கொஞ்சம் வெயில் ஏறினப்புறம் போய் குளித்தா நல்லா இருக்குன்றதுக்காக நாங்கள் ஒரு சில வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போயிருந்தோம். புதுசாக கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக இடம்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த வழியாக போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஜூன் மந்த்து தான். இந்த ஜூன் மந்த்தே கிட்டத்தட்ட ஜவ்வாது மலையில் எல்லா இடமே பச்சை பசேல்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நாம் இப்போ பீமன் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது.
ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து வாங்குறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் பைக்கு, கார்லாம் வந்து பார்க் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே ரீசெண்டாக ஒரு சில டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரியும். இந்த பிரிட்ஜெலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இல்லவே இல்லை. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து லேடீஸ், குழந்தைங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து குளிப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்து கீழே இறங்கி அந்த மெயின் ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாது. மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ் பசங்க தான் வந்து கீழே இருக்கிற அந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிப்பாங்க. ஏன்னா அதுக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கான வழிகள்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பிலையோ சுற்றுலாத்துறை சார்பிலையோ ஏற்படுத்தி தந்தால் இன்னும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த ஃபால்ஸ் தான் வந்து மெயின் ஃபால்ஸு. இது பாறையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து தண்ணி விழுதுன்னு சொல்லிட்டு. நாம் இந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அதிலே ரைட் சைடில் வழி இருக்கும். நீங்கள் அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா வந்து படிக்கட்டு வழியாக வந்து கீழே இறங்கிடுவீங்க. கிட்டத்தட்ட பார்க்கிங்லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த ஃபால்ஸை வந்து ரீச் ஆகிடலாம். அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துலலாம் தண்ணி விழுந்துட்ருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் குளிக்க தேவையில்லை. நீங்கள் நேராக வந்து அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே வந்து நடந்துட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த மெயின் ஃபால்ஸுக்கு வந்து லேடீஸ், குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வர்றது அவ்வளோ சேஃப் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவங்களாம் வந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து குளிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். கீழே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டியோட பத்திரமா வந்து குளிச்சுட்டு போங்க. இப்போ பாருங்கள், நாம் வந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு பேட்ச் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சண்டேஸில் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து குளிச்சுட்டு போகலாம். பாருங்கள், இந்த தண்ணியெலாம் வந்து இறங்கி தான் மேலே ஏறணும். தோ தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து இது தவிர தண்ணி ஊற்றுது. அங்கே ஒரு 2 பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீக் டேஸ் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நாங்களும் ஒரு வீக் டேஸில் தான் வந்து வந்தோம். வீக்கெண்டில் வந்தால் மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இருந்தாலும் வீக்கெண்ட்லேயும் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இருக்காது. நாம் பார்த்துட்ருக்க இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து உத்தர காவேரி அப்படின்ற ஒரு ஆறு வழியாக போய் பாலாத்தோடு வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக ஒரு சீசனல் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு வரீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற மழை நிலவரம் பற்றி தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக அதிகப்படியான மழை பெஞ்சாலும் இங்கே கீழே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மழை கம்மியாக இருந்தாலும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியமான தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அஃபிஷியல் கிட்ட கண்டிப்பாக வந்து இங்கே பீமன் ஃபால்ஸில் குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. சீசன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜூன் to ஜனவரி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி வருங்க. ஏற்கனவே நீங்கள் பீமன் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.